இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தாத்தா பாட்டி தான். நம்ம தாத்தா பாட்டி பற்றி தான் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஜெனரேட்டில் நம்ம வந்து ஹஸ்பண்டும் ஒர்க் போய் ஆகணும், ஒய்ஃபும் ஒர்க் போய் ஆகணும், அந்த மாதிரி கட்டத்தில் தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது தன்னோட அனுபவ கதை வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகுறதில்ல. எப்படி ரீச் ஆகும்? 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போகிறோம், ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அனுபவ கதை தேவை. நம்மளால் வந்து சொல்ல முடியாது, காலையில் 8 மணிக்கு அவசரமாக வேலைக்கு போகிறோம், திருப்பி சாயந்தரம் 6-7 மணிக்கு வரோம். ஆனால் வந்தால் தான் வீட்டில் வேலை இருக்குது, துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும், மாவட்டம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் எப்படியும் அதாவது ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி இருப்பாங்க, மனைவியோட தாத்தா பாட்டியும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்கக்கிட்ட நம்மளோட இதுங்களை பார்த்துக்கங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க கதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? நம்மளுக்கு வந்து 100ல் ஒரு 30% அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 80% அனுபவம் இருக்கும். அப்போ தன்னோட அனுபவத்தை தான் அவங்க ஒரு கதையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைங்க என்னென்னா, அந்த உட்காந்து கேட்கக்கூடிய பொறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அந்த பொறுமை, அந்த டைமை கொஞ்சம் கற்றுக்குவாங்க. பரவாயில்ல, நம்ம குழந்தை உட்காந்து கேட்குற அளவுக்கு பொறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, தன்னோட அனுபவத்தை அவங்க சொல்லும்போது, இங்கே போனால் இப்படி நடக்கும் கண்ணு, இந்த இடத்துல போனால் இப்படி இருக்கும், ஒரு இடத்துக்கு போனால் இப்படி நடந்துக்கணும், ஒரு இடத்துக்கு இங்கே போகக்கூடாது, இங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு இப்படி இருக்கும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதனால நிறைய விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு டைம் இல்லாதனால அவங்க வந்துட்டு அவங்க ஏஜில் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு நமக்காக நம்ம கூட இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு இதை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது, இவங்க நம்ம தாத்தா பாட்டி அங்கே அப்படி இருந்திருக்காங்க, அப்போ நாம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம், புதுசான்ற பேரில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறத பண்ணுவோம். ஒருவேளை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்பாங்க. அம்மா இதை பண்ணலாமா, அப்பா இதை பண்ணலாமா, தாத்தா சொன்னாங்க. அப்போ நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நீ என்ன பண்ணுற, இது அப்பா தாத்தா சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா, இந்த பொருளை எடுத்து அங்கே வை அப்படின்னு அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பீக் பண்ணுவாங்க. அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? நம்மளால முடியாது, தனி கொடுத்தனமாக இருக்கும்போது வீக்லி சாட்டர்டே சண்டே நம்ம கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட விளையாட விடலாம், இல்லை ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஃப்ரீயாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தாத்தா பாட்டிட்டு விளையாட விடுங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் சொல்லுவேன்.